ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். அப்புறம் நெறைய பேரு கேள்வி பதில் இன்னும் வரல, வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின் வாட்ஸ்அப் ஃபுல்லா நிரம்பி கிடக்கு. பட் எத சூஸ் பண்றதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஏன்னா கொஞ்சமா சொன்னா போதும், பதில் சொன்னா போதும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கொஞ்சமா பதில் சொன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஒரு 2 கேள்வி மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால வாட்ஸ்அப்ல அந்த கேள்விகளும் நான் பதில் சொல்லிடுறேன். என்னன்னு தெரியல, என்ன ஒரு மனோதத்துவ நிபுணராகவே நினச்சிட்டாங்க போல இருக்கு எல்லாருமே. ஒருத்தன் கேட்டிருக்கூடியது, எனக்கு வயசு 40. என் பசங்க காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட லவ்லையும் இருக்காங்க. கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிடுவாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். இந்த வாழ்க்கையை நான் எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹ் என்ன சொல்றது, 40 வயசே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கடமைகளை கிட்டத்தட்ட நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஸோ இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக்குங்க. அது காதலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், எதுவுமே தவறு கிடையாது. இந்த ஜென்மம் உங்களுக்கானது, இந்த பிறவி உங்களுக்கானது, இந்த வாழ்க்கை உங்களுக்கானது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அதுதான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இந்த சமூகம் எப்பவும் எதையும் எல்லாரையும் ஏதாவது ஒரு குறையோடு தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் பாதிக்காமல் நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து தேர்ந்தெடுத்தாலும் அது நல்லது தான் நான் சொல்லுவேன். வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. ஆண் குழந்தைய இங்கிலீஷ் மீடியத்துலேயும், பெண் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், பொண்ணு தானே எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு வெளில போயிடுவா, பையன் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான், அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கேட்டவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள். பதில் சொல்கிறேன், நானும் 2 பெண் குழந்தைகள் வச்சுருக்கேன். ஸோ என்னோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை ஆணா பெண்ணான்னு பார்த்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும் போதே நீங்கள் வந்து சரியான பெற்றோர் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். பெண் குழந்தைகள் இன்னும் சொல்லப்போனால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், ஒட்டி கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நம் சரியாக யோசிச்சோன்னா ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் அவங்க நம்மளுடைய கடைசி நாட்களில் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நான் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வளர்க்குறேன். ஆனால் நிச்சயமாக அவங்க எல்லா வகையிலுமே நம்ம கூட இருப்பாங்கங்கிற நம்பிக்கைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. பாகுபாடு பார்க்கறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். ஆண் அப்படின்னா வரவு, பெண் அப்படின்னா செலவு அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மெத்துலேருந்து இப்போ தான் வெளியில் வந்துட்டு இருக்கோம். இதில் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி யோசிக்கிறவங்கள நம்ம மதிக்கிறதும் கிடையாதுங்க. ஓகேங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டக்கூடியது, திருமணத்திற்கு பின் வரக்கூடிய காதல் சரியா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பொண்ணை ஒருத்தர் முழுமையாக நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரியானது. இது இது சமூக சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். அதுலேயும் ஒரு விதமான நியாயம் இருக்குது. ஆனால் சரியாக யோசிச்சிங்கன்னா நம்ம எது ஒழுக்கங்கிறத நாம் தான் தீர்மானிக்கிறோம். எது சீர்கேடு, எது கலாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தான் கொண்டு வரோம். இப்போ ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் மார்பு கட்சி அணியிருக்கு. மார்பு மறைக்கிறதுக்கு அவங்க வரி கட்ட வேண்டி இருந்துச்சு, அதுக்காக போராட வேண்டி இருந்துச்சு. மார்பு அறுத்து ஒரு வீர பெண்மணி தட்டில் வச்சு கொடுத்தா. இந்த அளவுக்கு போராடி நம்ம ஒரு துப்பட்டாவோ ஒரு சேலையை அணிய ஆரம்பித்தோம், ரவிக்கை அணிய ஆரம்பித்தோம். பட் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அப்படியே மாறி இருக்கு. நான் என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன், ஷால் தான் போடாத, உன்னுடைய உடலை வணிகமாக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மூலமாக நீ வந்து நான் அடிமைத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராத, நீயா இது, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சால் போடுற ஒரு ரவிக்கை அணியதுக்காக போராடிய போராட்டங்கள் இன்னைக்கு வந்து சால் போட வேண்டாம், சால் போடாமல் இருக்கிறது சுதந்திரம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. நான் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னுடைய உடம்பு யார் இன்னொருத்தனால பார்க்கப்பட்டுமோ அந்த பதட்டத்தோடையோ அந்த பயத்தோடையோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்குறவன் பார்த்துட்டு போகிறான், அதை பற்றின கவலைகள் கிடையாது. உன்னுடைய வேலைகளில் நீ கவனம் செலுத்து, உன்னுடைய எண்ணங்களில் கவனம் செலுத்து, உன்னுடைய செயல்களில் கவனம் செலுத்து. அதுதான் சொல்கிறேன். ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறதோ கலாச்சாரம் அப்படிங்கிறதோ காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் இது உங்களுடைய ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். அது உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏதாவது ஒரு கவலைப்படும் போது சொல்கிறது போய் நம்மளை திட்டுறதுக்கு நிறைய பேர்த்து வீட்டில் பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன்.
அவர் திணிக்கவே இல்லை அப்படிங்கிறது கூட ஒரு குறையாக தான் இருக்கும். முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது, யார்கிட்டையுமே கிடைக்க போகிறது கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். பட் நமக்கு சில விஷயங்கள் சில வயசு வரைக்கும் தான் நம்மளால் செயல்படவே முடியும். அதை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே அடக்கி ஒடுக்கி வச்சுட்டிங்கன்னா பிற்காலத்தில் அது பெரிய விரக்தி ஆகும், பெரிய ஒரு மென்டல் ப்ரெஷராக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர்த்திட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனையும் அதுதான். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க, எந்த வகையிலையாவது ஸ்ட்ரெஸ்ஸை பரிசு இதெல்லாம் காமம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்லாது. எத்தனையுமே அவசியம், அத்தனையுமே இயற்கையால் ஒன்றுக்கு ஒன்று இலையாக பின்னிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அதை நீங்கள் சரிப்படுத்த பாருங்கள். அது யாரையும் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க, உங்கள் குழந்தைகளை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க, குடும்பத்தை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி அதுக்குள்ளே போய் இந்தி இதுக்கெல்லாம் இல்லை. பட் யாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது ரிலேஷன்ஷிப்கான உங்களுடைய மொத்த வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுங்கிறத பற்றி. ஸோ அதை பற்றி நான் உள்ள டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அப்புறம் இன்னொருத்தங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. தனியாக ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிறீங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன மாட்டிக்கிறீங்க, இப்போ அந்த தீவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவீங்களா, இல்லை அதை ஹோல்டு அந்த பொண்ணு கூட செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட என்ன சொல்கிறது, யூடியூப் சேனல் கவினாக இருந்தால் அப்படியே ஜாலியாக சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சுன்னா அதைத்தான் நான் என்ஜாய் பண்ணுவேன், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ப்ராக்டிக்கலான கவின்னா அங்கேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறத யோசிப்பேன். எல்லாத்தையும் தாண்டி காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் அது வந்து 2 வே, 2 சைட்லேயுமே உருவாச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும். எனக்கு மட்டும் ஐடியா இருந்து அந்த பொண்ணு என்ன அண்ணாவாக நினச்சேன் நான் என்ன பண்ணுறது, அப்பாவை நினச்சா நான் என்ன பண்ணுறது. ஸோ இதற்கான வாய்ப்புகள் கிடையாது, இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, தேவைக்கு மட்டும் பழகக்கூடியவர்கள், பணத்துக்காக அல்லது உடலுக்காக பழகக்கூடியவர்கள் என்ன சொல்லலாம், அவங்க அதுக்காக தான் பழகிறாங்கங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா நமக்கு நீங்கள் ஒரு ஆணை குறிப்பிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆண் அப்படிங்கிறவனுக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்குள்ள புத்திக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனுக்கான பிரச்சனைகள், அவனுக்கான வலிகள், வேதனைகள், அதை தாண்டி ஒருத்தங்கிட்ட வரான், ஒருத்தங்கிட்ட பழகிறான் அப்படிங்கும்போது அவனுக்கான தேவைகள் என்னவாக இருக்குன்னா அவங்ககிட்ட பேசணும், நான் திருப்தி ஆகிடணும், ஹாப்பி ஆகிடணும், அவங்ககிட்ட நான் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுடைய புத்திக்குள்ளே ஓடும். அதை தாண்டி நீங்கள் ஆண்கள் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், சுயநலவாதி தான். அவனுக்கு அப்படி தான் யோசிக்கவே தெரியும். நான் இவகிட்ட வந்திருக்கேன், நான் இவகிட்ட எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு புத்திக்குள்ளே இருக்கவே இருக்காது, உரைக்காது. அதுதான் நிஜம். எல்லாமே அவளுக்கு எடுத்துக்கலாம், அவ்வளோ மொத்தமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அது உங்களுக்கு சுயநலமாக தெரியலாம், தேவைக்காக பழகிறானுங்கிறது தெரியலாம். ஆனால் ஆண்கள் அவ்வளவு மோசமானவர்கள் கிடையாது. ஒரு ஆணாக நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பலாம். அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, தனி மனித ஒழுக்கம் சமுதாய கடமை. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு வரையறைக்குட்பட்டதெல்லாம் இல்லைங்க. சமுதாயத்துக்களை அது பாதிக்காமல் இருக்கிற எல்லா ஒழுக்கமுமே ஓகே. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம இதெல்லாம் கிடையாது ஒழுக்கம். நம்மளுடைய பிளாஸ்டிக் குப்பைகளை சரியாக பயன்படுத்தலாம், ஒரு இடத்துல பிளாக்ல டிக்கெட் வாங்காமல் இருக்கலாம், கல்லை ஊட்டு போடாமல் இருக்கலாம், யாரையும் பின்னாடி பேசாமல் இருக்கலாம், யாரை பற்றியும் தப்பு தெரியாமல் தப்பு சொல்லாமல் இருக்கலாம். அவ்வளவுதான். அதுதான் சமுதாயத்துக்கான கடமையாக நான் நினைக்கிறேன். நம்ம வரையில் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையானதாகவும், நேர்மை தான் ஒழுக்கம் நான் நம்புகிறேன். அதை தாண்டி பர்சனலாக நீங்கள் உங்களுடைய லைஃப் யாருடைய இந்த சமூகத்தையோ இல்லை அரசையோ பாதிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் அதை பற்றின கவலைகள் யாருக்குமே இருக்க கிடையாது. அதுக்குள்ளே உங்களுடைய பர்சனலுக்குள்ளே நுழையணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய உடையாக இருக்கட்டும், உங்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நுகர்வு கலாச்சாரம், அதெல்லாம் வேறு விஷயங்கள். நீங்கள் சமூகத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கிற மாதிரியான எந்த விதமான சின்ன வார்த்தைகள், சின்ன புன்னகை கூட தவறு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் மிஸ் பண்ணுற நட்பு, எப்பவுமே நான் சொல்கிறது தான், மொத்தத்தில் நான் மிஸ் பண்ணுற ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான். ஏன்னா அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் எப்பயும் இப்போ லைவில் சொன்ன விஷயந்தான். அப்போ வந்து எனக்கும் யாரும் கிடையாது, அவங்க வீட்டில் என்னால் ஃப்ரீயாக போக முடியும், அந்த பொண்ணுக்கு எந்த கமிட்மெண்ட் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அதில் எந்த விதமான தடங்களோ எந்த விதமான இதுவோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இப்போ சமீபமாக நம்ம உட்காந்துல பொண்ணு அப்படின்னு நான் அப்போ தான் பேச இருக்கேன். எனக்கு பொண்ணுங்கிற ஞாபகம் கூட இருக்காது. அவள் எப்படின்னாலும் பேசலாம், அவளும் நம்ம ஒரு ஆம்பளையாக மதித்ததே கிடையாது.
அந்த நட்பை நான் மிஸ் பண்ணுறேன். கனடாவில் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத அந்த இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேற ஒன்றுமே கிடையாது. வேற யாரையும் அப்படி அதை தாண்டி நிறைய பேர் ஆனால் கடந்து போவாங்க. இவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு நான் நம்புவேன். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க போயிடுவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஆனால் நான் நிறைய நல்லவர்களை இழந்திருக்கேன். நிறைய கண்ணீர் விட்டபடி என்னை பிரிஞ்சவங்களை பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் என் கூட இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் சீப் போடா அப்படின்னு சலிச்சிட்டு என்னை கைவிட்ட கதைகள் இருக்கு. லைஃப்பில் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத என்னோட 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்குமான ஒரு வாழ்க்கை, ஒரு 5 வருஷம் வாழ்க்கை. அதை என்னால் திரும்பவும் ரீகால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ரீகால் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நிறைய கண்ணீர்களும் கருப்பு பக்கங்களும் மட்டுமே அடர்த்தியாக அடைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படியெல்லாம் ஒரு முக்கியமான சினிமாவில் கூட யோசிக்காத ஒரு வாழ்க்கை. புதுப்பட்ட படம் பார்க்கும்போதெல்லாம் தோணும், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி ஆயிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். அவ்வளோதாங்க. அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. காமம் இல்லாத காதல் சாத்தியமா? இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? காமம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது காதலே கிடையாது, அது வெறும் நட்பாக தான் இருக்கும். காமம் அவனுக்கு அவள் தேவதையாகவும் அவளுக்கு அவன் அதிசய புருஷனாகவும் இருந்தால் மட்டும் அங்கே காதல் இருக்க முடியும். கண்ணை பார்த்து பேசாமல் உடம்பு எங்கும் பார்வைகள் படரணும், இது தப்பு. அவங்களுக்கும் இல்லைலாம் கிடையாது. அவளை நேசிக்காமல், அவளை ஆராயாமல், அவளை ஆராய்ச்சி செய்யாமல் வேறு என்ன இருக்க முடியும்? காதலில் காமம் அவசியம். காமம் இருந்தால் மட்டுமே அது காதலாக அங்கீகரிக்கப்படும். இது என்னுடைய பார்வை. நான் இதை எப்போவுமே மாற்றிக்கிட்டது கிடையாது, எப்போவுமே சொல்லிட்டு விஷயம். வெறும் உடம்புக்காக தான் பழகிறானா அப்படி இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வேண்டாம். ஏன்னா நட்புல காமத்தை தவிர இது எல்லாமே நட்புல இருக்கும். காமம் இருந்தால் மட்டுமே அது காதலாக மாறும். இதில் மாற்று கருத்து எனக்கு இல்லவே இல்லை. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். தேங்க்யூ, சாரி. நான் தொடர்ச்சியாக என்னால் வீடியோக்கள் போட முடியல. அடுத்தடுத்து நான் கொஞ்சம் சீரியஸாக சின்சியராக பண்ணுறேன். இந்த வீடியோவே பயங்கரமான க்ளோஸ்டு சர்ஃபேஸில் பண்ணும்போது இறைச்சல் இருக்குது, ஃபேன் காற்று எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த வீடியோஸ் போடுறேன். கூடிய சீக்கிரம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா ஃப்ரீயாக ஜாலியாக பண்ணியாக நிறைய வீடியோஸ் போடலாம். அது வரைக்கும் என்னுடைய இந்த மாதிரியான நாசியான நாய்ஸில் இருக்கக்கூடிய வீடியோக்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக, ப்ளீஸ். தேங்க்யூ.